விடுதலை பயணம் 31ஆம் அதிகாரம். ஆண்டவர் மோசேயிடம், யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகனான ஊரியின் மகன் பெத்சலேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறன்மை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறையாவியால் நிரப்பியுள்ளேன். இதனால் அவன் பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்யவும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், மரத்தை செதுக்கவும், மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் வேண்டிய திட்டமிடும் நுட்பத்திறன் பெற்றுள்ளான். மேலும் தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகேலியாபு என்பவனையும் நான் அவனோடு நியமித்துள்ளேன். ஞானமுள்ளோர் அனைவரின் உள்ளத்திலும் நானே ஞானம் அருளியுள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வர். அவையாவன: சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழையோடு அதன் மேலமைந்த இரக்கத்தின் இருக்கை, கூடாரத்தில் உள்ள அனைத்து துணைக்கலன்கள், அப்பமேசை, அதன் துணைக்கலன்கள், பழுதற்ற விளக்குத்தண்டு, அதன் அனைத்து துணைக்கலன்கள், தூபபீடம், எரிபலி பீடம், அதன் அனைத்து துணைக்கலன்கள், தண்ணீர் தொட்டி, அதன் ஆதாரம், அழகுற பின்னப்பட்ட ஆடைகள், குருவாகிய ஆரோனுக்குரிய திருவுடைகள், குருத்துவ பணிபுரிவதற்காக அவன் புதல்வர்க்குரிய ஆடைகள், திருப்பொழிவு எண்ணெய், தூய தைலத்திற்கான நறுமண தூப வகைகள் ஆகியவை நான் உனக்கு கட்டளையிட்டபடி இவை அனைத்தையும் அவர்கள் செய்வர் என்றார். 7ஆம் நாள் ஓய்வு நாள். ஆண்டவர் மோசேயிடம், நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது: நீங்கள் என் ஓய்வு நாட்களை கருத்தாய் கடைப்பிடியுங்கள். ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறை தோறும் ஒரு அடையாளமாக இருக்கும். ஓய்வு நாளை கடைப்பிடியுங்கள், அது உங்களுக்கு புனிதமானதாகும். அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்படவே வேண்டும். அந்நாளில் வேலை செய்பவன் எவனும் தம் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். 6 நாட்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஓய்வு நாளாகிய சாபத்து, ஆண்டவருக்கு புனிதமான நாள். ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். இஸ்ரேல் மக்கள் ஓய்வு நாளை கடைப்பிடிக்க வேண்டும். என்றுமுள்ள உடன்படிக்கையாக விளங்கும்படி தலைமுறை தோறும் ஓய்வு நாளை கைக்கொள்ள வேண்டும். இது எனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே என்றுமுள்ள ஓர் அடையாளம். ஏனெனில் ஆண்டவராகிய நான் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கி 7ஆம் நாளில் ஓய்வெடுத்து இளைப்பாறினேன் என்றார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மோசேயோடு பேசி முடித்த பின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் அவரிடம் அளித்தார். 32ஆம் அதிகாரம். பொற்கன்று. மோசே மலையினின்று இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து நாட்டினின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. நீர் முன்வந்து எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர். ஆரோன் அவர்களை நோக்கி, உங்கள் மனைவியர், புதல்வர், புதல்வியரின் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே மக்கள் எல்லோரும் தங்கள் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டு வர, அவரும் அவர்கள் கையிலிருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்தார். அப்போது அவர்கள், இஸ்ரேலே, உன் எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர். இதனை கண்ட ஆரோன் அதற்கு எதிரே ஒரு பலிபீடம் கட்டி, நாளைய தினம் ஆண்டவரின் விழா என்று அறிவித்தார். மறுநாள் அதிகாலையில் அவர்கள் எழுந்து எரிபலிகள் செலுத்தினர், நல்லுறவு பலிகளையும் கொண்டு வந்தனர். பின்னர் மக்கள் அமர்ந்து உண்டு குடித்தனர், எழுந்து மகிழ்ந்து ஆடினர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ. நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலை, எகிப்து நாட்டு நின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றான். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமைமிகு கரத்தோடும் நீர்தாமை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாய் வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடும் சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும்
இஸ்ரேலரை நினைத்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல பெருக செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்று உரிமை சொத்தாக்கி கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளனரே என்று வேண்டிக் கொண்டான். அவ்வாறே ஆண்டவர் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறம் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சுரலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி, இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் மூண்டது. அவர் தம் கையில் இருந்த பலகைகளை மலையடி வாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டரித்து மிருதுவான பொடியாகும் மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்க செய்தார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேர செய்து விட்டீரே என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகிய நீர் சினங்கொள்ள வேண்டாம். மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும், எங்களை எகிப்து நாட்டு நின்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர். ஆனால் அவர்களிடம் பொன் அணிந்திருப்பவர்கள் கழற்றி தாருங்கள் என்றேன். அவர்கள் என்னிடம் தந்தனர். நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார். ஆரோன் மக்களை கட்டுப்பாடின்றி விட்டுவிட்டதால் தங்கள் எதிரிகள் ஏளனம் செய்யும் அளவிற்கு அவர்கள் மனம் போன போக்கில் நடப்பதை மோசே கண்டார். பாளையத்தின் நுழைவாயிலில் மோசே நின்று கொண்டு, ஆண்டவரது பக்கம் உறுதியாயிருப்போர் என்னிடம் வாருங்கள் என்றார். லேவியர் அனைவரும் அவரிடம் வந்து கூடினர். அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே, ஒவ்வொருவரும் தன் வாளை இடையில் செருகிக் கொண்டு பாளையத்திற்குள் சுற்றி வந்து வாயில் வாயிலாக கடந்து சென்று தன் சகோதரனையும் தன் நண்பனையும் தனக்கு அடுத்திருப்பவனை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்றார். மோசேயின் வாக்கு கிணங்க லேவியர் செயல்பட்டதால் அந்நாளில் மக்களுள் ஏறத்தாழ 3000 பேர் மடிந்தனர். மோசே புதல்வன் சகோதரன் என்று பாராது நீங்கள் செயல்பட்டு அவருக்காக இன்று உங்களை அர்ப்பணம் செய்து கொண்டீர்கள். இதை முன்னிட்டு ஆண்டவர் உங்கள் மேல் ஆசி பொழிந்துள்ளார் என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்து விட்டீர்கள். இப்போது நான் மலை மேலேறி ஆண்டவரிடம் செல்லப் போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றான். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்து விட்டார்கள். இப்போதும் நீர் அவர்களை பாவத்தை மன்னித்தருளும். இல்லையே நீர் எழுதிய நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரோ மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கி விடுவேன். நீ இப்போதே புறப்பட்டு போ. உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றான். ஆரோன் செய்து கன்றுக்குட்டி மக்களால் உருவாக்கப்பட்டதால் ஆண்டவர் அவர்கள் மேல் கொள்ளை நோயை அனுப்பினார். 33ஆம் அதிகாரம். ஆண்டவரின் கட்டளை. ஆண்டவர் மோசேயை நோக்கி, எகிப்து நாட்டிலிருந்து நடத்தி வந்த மக்களுடன் இங்கிருந்து புறப்பட்டு செல். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் அவர்கள் வழிமரபினருக்கு தருவதாக நான் வாக்களித்த அந்த நாட்டிற்கு செல். நான் ஒரு தூதரை உனக்கு முன் அனுப்பி கானானியர், எமோரியர், இத்தியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் ஆகியோரை துரத்தி விடுவேன். பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு போங்கள். நான் உங்களோடு வரப்போவதில்லை, ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். ஆதலால் வழியில் நான் உங்களை அழித்தொழிக்க நேரிடும் என்றார். இத்துயர செய்தியை கேட்டபோது மக்கள் அழுது புலம்பினர். யாருமே அணிகலன்களை அணிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் ஆண்டவர் மோசேயிடம், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், நொடி பொழுதில் நான் உங்களிடையே வந்து உங்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உடனடியாக உங்கள் அணிகலன்களை கழற்றி விடுங்கள். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என இஸ்ரேல் மக்களுக்கு அறிவி என்று கூறியிருந்தார். அவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஒரு மலையை விட்டு புறப்பட்ட பின் தங்கள் அணிகலன்களை அணியவே இல்லை. சந்திப்பு கூடாரம். மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம்.
அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். ஆண்டவரை தேடி யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்துக்கு செல்வர். மோசே கூடாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயிலில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பர். மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும். அப்போது கடவுள் மோசேயிடம் பேசுவார். கூடார நுழைவாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர். அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு அகலாமல் இருப்பார். ஆண்டவரின் வாக்குறுதி. மோசே ஆண்டவரிடம் மக்களை நடத்தி செல் என்று நீரே என்னிடம் கூறியிருந்தும் என்னோடு அனுப்பப் போகும் ஆளை பற்றி ஒன்றும் தெரிவிக்கவில்லை. பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்று நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் என்று கூறியுள்ளேன். இப்போது உன் பார்வையில் நான் தயை பெற்றிருந்தால் உன் வழிகளை எனக்கு காட்டி அருளும். உம்மை இதனால் அறிந்து கொள்வேன். உன் பார்வையிலும் தொடர்ந்து தயை பெறுவேன். மேலும் இந்த இனம் உன் மக்கள் என்பதை கருத்தில் கொள்ளும் என்றார். அதற்கு ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூற, அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர். நானும் உம் மக்களும் பார்வையில் தயை பெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம்? நீர் எங்களோடு வருவதாலும் நானும் உம் மக்களும் மண்ணுலகில் உள்ள அனைத்து மக்களினங்களினின்றும் வேறுபட்டு நிற்பதாலும் அன்றோ என்றார். அதற்கு ஆண்டவர் மோசேயிடம், நீ கூறியபடியே நான் செய்வேன், ஏனெனில் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய். மேலும் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார். அப்போது மோசே, உம் ஆட்சி எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என்று கூற, அவர் என் நிறைவு அழகை உன்முன் கடந்து போக செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன்முன் அறிவிப்பேன். யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன். யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார். மேலும் அவர், என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது, ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார். பின்பு ஆண்டவர், இதோ எனக்கு அருகில் ஓரிடம் எங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்று கொள். என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன். நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன். பின்பு நான் என் கையை அகற்றுவேன். நீ என் பின்புறத்தை காண்பாய், என் முகத்தையோ காண மாட்டாய் என்றார். 34ஆம் அதிகாரம். ஆண்டவர் மோசேயை நோக்கி, முன்னாவை போன்ற இரு கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளின் மேல் இருந்த வார்த்தைகளை நான் இப்பலகைகளின் மேல் எழுதுவேன். முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலோ சீனாய் மலையின் மேல் ஏறி செல். அங்கே மலை உச்சியில் என் முன் வந்து நில். உன்னோடும் வேறு எவனுமே ஏறி வர வேண்டாம். மலை எங்கிலும் எவனுமே காணப்படலாகாது. அந்த மலைக்கு எதிரே ஆடு மாடுகள் மேயவும் கூடாது என்றார். அவ்வாறே மோசே முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்து கொண்டார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர், ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினங்கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கு பேரன்பு செய்பவர், கொடுமையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்ப விடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேல் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரைமட்டம் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயும் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை ஒருமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். உடன்படிக்கையை புதுப்பித்தல். அப்பொழுது ஆண்டவர் கூறியது, நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன். உன்னை சூழ்ந்துள்ள மக்கள் இனத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர். ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடுபவனவற்றை கடைபிடி. இதோ
நான் உன் முன்னிலையில் நின்று எமேரியரையும் கானானியரையும் இத்தியரையும் பெரிசியரையும் இவ்வியரையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன். நீ சென்று சேரப்போகிற நாட்டில் வாழ்வோருடன் உடன்படிக்கை செய்யாதவாறு எச்சரிக்கையாயிரு. ஏனெனில் அது சிக்க வைக்கும் கண்ணியாக உன்னிடையே இருக்கும். அவர்களின் பலிபீடங்களை இடித்து தள்ளுங்கள். அவர்களின் சிலை தூண்களை உடைத்தெறியுங்கள். அசாராவின் கம்பங்களை வெட்டி வீழ்த்துங்கள். நீ வேறொரு தெய்வத்தை வழிபடலாகாது. ஏனெனில் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காதவர் என்பதே ஆண்டவர் பெயர். ஆம், அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். நீ அந்நாட்டில் வாழ்வோரோடு உடன்படிக்கை செய்யாதே. ஏனெனில் அவர்கள் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடந்து தங்கள் தெய்வங்களுக்கு பலி இடுகையில் உன்னை அழைக்க அவர்கள் பலி பொருளையும் நீயும் உண்ண நேரிடலாம். மேலும் உன் புதல்வருக்கு அவர்களிடமிருந்து பெண் கொள்ள நேரிடலாம். அவர்கள் புதல்வியர் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடப்பர். உன் புதல்வரையும் தங்கள் தெய்வங்களை பின்னே வேசித்தனமாய் நடக்க செய்வார். உனக்கென தெய்வங்களை வார்த்து கொள்ள வேண்டாம். புளிப்பற்ற அப்ப விழாவை கொண்டாட வேண்டாம். ஆபீபு மாதத்தில் குறிப்பிட்ட காலத்தில் என் கட்டளை கிணங்க 7 நாட்கள் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ண வேண்டும். ஏனெனில் ஆபீபு மாதத்தில் நீ எகிப்திலிருந்து வெளியேறி வந்தாய். கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் என்னுடையன. ஆடு மாடு கால்நடைகளின் ஆண் தலையீறு அனைத்தும் எனக்குரியனவே. கழுதையின் தலையீற்றுக்கு ஈடாக ஒரு செம்மறி குட்டியை கொடுத்து அதை மீட்க வேண்டும். அது மீட்கப்படவில்லை எனில் அதன் கழுத்தை முறித்துவிடு. உன் பிள்ளைகளில் ஒவ்வொரு தலைமகனையும் மீட்க வேண்டும். எவருமே என் முன் வெறுங்கையோடு காணப்படலாகாது. 6 நாட்கள் நீ வேலை செய். 7ஆம் நாளில் ஓய்வு கொள். உழும் பருவத்திலும் அறுவடை பருவத்திலும் கூட ஓய்ந்திரு. கோதுமை அறுவடை முதற்பலன் போது வாரங்களின் விழாவையும் ஆண்டின் இறுதியில் சேகரிப்பு விழாவையும் கொண்டாட வேண்டும். உங்கள் ஒவ்வொரு ஆண்மகனும் ஆண்டில் 3 தடவை தலைவரும் இஸ்ரேலின் கடவுளுமாகிய ஆண்டவர் திருமுன் வர வேண்டும். ஏனெனில் நான் வேற்றினத்தாரை உன்னிடமிருந்து துரத்திவிட்டு உன் எல்லையை விரிவுபடுத்துவேன். நீ ஆண்டில் 3 முறை உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நிற்க வரும்போது உன் நாட்டை எவனுமே பிடித்துவிடப் போவதில்லை. எனக்கு செலுத்தும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் படைக்காதே. பாஸ்கா விழா பலியில் எதுவும் காலை வரை எஞ்சி இருக்கக்கூடாது. உன் நிலத்தின் முதற்பலன்களில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு செல்வாய். குட்டியை அதன் தாய்ப்பாலில் வேக வைக்காதே. ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ இவ்வார்த்தைகளை எழுதிக்கொள். இவ்வார்த்தைகளின்படி நான் உங்களோடு இஸ்ரவேலரோடும் ஓர் உடன்படிக்கை ஏற்படுத்தியுள்ளேன் என்றார். அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளைகளை அவர் பலகைகளின் மேல் எழுதினார். மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரல். மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் தன் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்ததைக் கண்டு அவரை அணுகி செல்ல அஞ்சினர். ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார். ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர். மோசேயும் அவர்களிடம் பேசினார். பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார். மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிட்டபடவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருக்கும். மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார். 35ஆம் அதிகாரம். ஓய்வு நாள் பற்றிய ஒழுங்குமுறைகள். மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, நீங்கள் கடைப்பிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே. 6 நாட்கள் நீங்கள் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ ஆண்டவருக்காக நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டிய புனிதமான சாபத்து. அன்று வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். ஓய்வு நாளில் உங்கள் உறைவிடங்கள் எதிலும் நெருப்பு மூட்டக்கூடாது என்றார்.
கூடாரத்திற்கான காணிக்கைகள். மீண்டும் மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் பின்வருமாறு கூறினார். நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே. ஆண்டவருக்காக உங்களிடமிருந்து காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். தாராள மனமுடையோர் அனைவரும் ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டிய காணிக்கைகளாவன: பொன், வெள்ளி, வெண்கலம், நீலம், கருசிவப்பு, சிவப்பு நிறநூல், மெல்லிய நாற்பட்டு, வெள்ளாட்டு ரோமம், செந்நிற 18 ஆட்டுக்கிடாய் தோல்கள், வெள்ளாட்டு தோல்கள், சித்தும் மரம், விளக்குகளான எண்ணெய், திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள், ஏப்போத்துக்கும் மார்பு பட்டைக்கும் தேவையான 12 மணிக்கற்கள், பதித்து வைக்கும் கற்கள், கூடாரத்திற்கான பொருட்கள். மேலும் உங்கள் திறன் படைத்தோர் அனைவரும் ஆண்டவர் கட்டளையிட்ட அனைத்தையும் செய்ய முன் வரட்டும். அவையாவன: திருவுறைவிடம், அதன் கூடாரம், மேல் விரிப்பு, கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாத பொருத்துக்கள், பேழை, அதன் தண்டுகள், இரக்கத்தின் இருக்கை, அதை மறைக்கும் தொங்குதிரை, மேசை, அதன் தண்டுகள், அனைத்து துணைக்கலன்கள், திருமுன்னிலை அப்பம், ஒளி விளக்கு தண்டு, அதன் துணைக்கலன்கள், அகல்கள், விளக்குகளான எண்ணெய், தூபபீடம், அதன் தண்டுகள், திருப்பொழிவு எண்ணெய், நறுமண தூபம், கூடார வாயிலிலுள்ள தொங்குதிரை, எரிபலி பீடம், அதன் வெண்கல வலைப்பினால் தண்டுகள், துணைக்கலன்கள், தண்ணீர் தொட்டி, அதன் ஆதாரம், முற்றத்தின் திரைகள், அங்குள்ள தூண்கள், பாத பொருத்துகள், முற்றத்தின் வாயிலுக்கான தொங்குதிரை, திருவுறைவிடத்திற்கான முளைகள், முற்றத்திற்கான முளைகள், அவற்றின் கயிறுகள், திருத்தல பணிவிடைக்காக அழகுற பின்னப்பட்ட உடைகள், குரு ஆரோனுக்கான திருவுடைகள், குருத்துவ பணிக்காக அவன் புதல்வர்க்குரிய உடைகள் ஆகியவைகளை. மக்கள் காணிக்கை கொணர்தல். பின்னர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் மோசே முன்னிருந்து அகன்றது. உள்ளார் உடையோர் உள்ளாணுர்வால் உந்த பெற்றோர் அனைவரும் முன்வந்து சந்திப்பு கூடார வேலைக்காகவும் அதிலுள்ள அனைத்து திருப்பணிகளுக்காகவும் திருவுடைகளுக்காகவும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தனர். ஆண்களும் பெண்களுமாக தாராள மனமுடையோர் அனைவரும் காப்புகள், காதணிகள், மோதிரங்கள், அணிகலன்கள் ஆகிய பொன்கலன்கள் அனைத்தையும் கொண்டு வந்தனர். யாவரும் அப்பொன்னை ஆராதி பலியாக ஆண்டவருக்கு உயர்த்தினர். அவர்கள் தம்மிடம் காணப்பட்ட நீலம், கருசிவப்பு, சிவப்பு நிறநூல், மெல்லிய நாற்பட்டு, வெள்ளாட்டு ரோமம், செந்நிறமாக பதனிட்டப்பட்ட ஆட்டுக்கிடாய் தோல்கள், வெள்ளாட்டு தோல்கள் ஆகியவற்றையும் கொண்டு வந்தனர். வெள்ளியையும் வெண்கலத்தையும் காணிக்கையாக கொண்டு வர முடிந்தவர் அனைவரும் அவற்றை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தனர். ஏதாவது வேலைக்கு பயன்படக்கூடிய சித்து மரம் யாரிடமாவது காணப்பட்டால் அதையும் அவர்கள் கொண்டு வந்தனர். திறன்மிக்க பெண்களெல்லாம் தங்கள் கைகளிலாலே நூல் நூற்று நீலம், கருசிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை நெய்து கொண்டு வந்தனர். உள்ளார்வமும் திறனும் உடைய பெண்கள் அனைவரும் வெள்ளாட்டு ரோமத்தால் நெய்தார்கள். ஏப்பத்துக்கும் மார்பு பட்டைக்கும் வேண்டிய 12 மணிக்கற்களையும் பதிக்கும் கற்களையும் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் நறுமண தூபத்துக்கு தேவையான பரிமள வகைகளை, விளக்குகள், எண்ணெயும் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் மோசே வழியாக செயல்படுத்த வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்த அனைத்து பணிகளுக்கும் தேவையானவற்றை கொண்டு வருமாறு ஆண் பெண் அனைவரும் உள்ள ஆர்வத்தால் தூண்டப்பட்டனர். இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்காக தன்னார்வ காணிக்கை கொண்டு வந்தனர். கூடார கலைஞர்கள். மோசே இஸ்ரேல் மக்களை நோக்கி, ஆண்டவர் தாமே கூர் என்பவரின் மகனான ஊரியின் புதல்வர் பெட்சேலை பெயர் சொல்லி அழைத்திருப்பதை பாருங்கள். ஞானம், அறிவு, கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் உண்டாகுமாறு அவரை இறை ஆவியால் நிரப்பியுள்ளார். திட்டமிடும் நுட்பத்தால் பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்யவும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், மரத்தை செதுக்கவும், மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் அருளியுள்ளார். கற்பிக்கும் திறமையை அவர் உள்ளத்தில் வைத்துள்ளார். அதே திறமையை தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் உகலியாபுக்கு அருளியுள்ளார். உலோக வேலை, கலை வேலை அனைத்தையும் நீலம், கருசிவப்பு, சிவப்பு நிற நூலிலும் மெல்லிய நாற்பட்டிலும் செய்யும் பூந்தையில் வேலையும், பின்னல் வேலையும், அனைத்து தொழிலையும், திட்டமிடும் நுட்ப வேலையும் செய்வதற்குரிய உயர்திறனால் அவர்களை நிரப்பியுள்ளார் என்றார். ஆமென். God bless you.